ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்த கால் வந்துட்டு ஊண்ட போகிறாங்க. ஸோ அந்த விலாகை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து மாட்டுத்தவணி மார்க்கெட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி போயிருந்தாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிறதுக்கு பூவும் சாமிக்கு போட்டுறதுக்கு பூவும் வாங்குறதுக்காக பூ மார்க்கெட்டும் வந்துட்டு போயிருந்தாங்க. ஈவினிங் டைம் பூ மார்க்கெட் போகிறதுக்கு பதிலாக மார்னிங் போனோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டோர் பண்ணி வந்துட்டு நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ தான் வந்து இறங்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 போல் போயிட்டாங்க. 2 பேருமே போய் வீட்டுக்கு தேவையான பூ எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சமைக்க வாங்கிடுமா? சரி. கட்டியாக இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. விலையும் அதே தான். ஏது மாமா? ஆமாம், ஐஷா வந்து கோழி கொண்ட பூ ஏதோ சொல்லுவாங்கல்ல. அப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டு மார்க்கெட் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே குளித்து கிளம்பிட்டு முகூர்த்தக்கால் ஊன்றதுக்காக மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. போயிட்டு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே காட்டு. இங்கேயும் வந்து ஒரு பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏமா நீ எப்போதாம்மா ஃப்ரீயா? முகூர்த்த கால் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு ஊண்டிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாமே வந்துட்டு நாளே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. நவதானியம்லாம் போட்டு தான் வந்துட்டு முகூர்த்த கால் வந்துட்டு ஊண்டுவாங்க. இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பிரதாயம். நிறைய பேருக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கும். கோயில்லையும் சரி வீட்லேயுமே சரி ஒரு நல்ல விசேஷம் நடக்கிறப்ப இந்த முகூர்த்த கால் வந்து ஊண்டி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தங்க பொண்ணே இந்த வந்துருச்சுல. ஹாய்
இந்த பால் வாங்க போயிருக்காப்ல அப்படி ஓட்டி வாங்க கூட்டமாக நீங்கள் நாங்கள் போய் வச்சா எல்லாருமே வந்துட்டு உட்காந்துருந்தோம். நல்ல நேரம் பார்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னா நல்ல நேரம் வந்துட்டு பார்க்க தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துக்குமேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டு நேரம் குறித்து கொடுத்துருக்காங்க, அதிலே வந்துட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நேரம் பார்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நவதானியத்தை வந்துட்டு அந்த மஞ்சள் துணியில் வந்துட்டு போடுவாங்க. அதை சாமி கும்பிட்டு கட்டி அதுக்கப்புறமா இந்த கம்பில் வந்துட்டு கட்டுவாங்க, கட்டி ஊண்டி வைப்பாங்க. இதுதான் வந்துட்டு முகூர்த்த கால் ஊன்றது. ஸோ வரிசைக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து நவதானியத்தை வந்து 3 தடவை வந்துட்டு போட்டுட்டோம். தள்ளி போகிறோம் அப்படி இது கொட்டுதா ஓடியா
இருக்கு காட்டுங்களா அதாங்க அது அவ்வளோதான் மேலே பார்த்துங்க நீங்கள் விடுங்க நீங்கள் விட்டுருங்க யார் பார்த்து ஆள் இது இதான அப்படியே ஓடுங்க காலில் போடுற மாதிரி காலில் ரொம்ப பேர் கடை பண்ணி ஊற்றிக்கணும் எல்லாரும் ஊற்றலாம் பிடிச்சிக்கோ. முகூர்த்தக்கால் வந்துட்டு நல்லபடியாக ஊண்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவதானியம், அப்புறம் கோமியம், பால், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 ஐட்டம் வந்துட்டு அதில் சுற்றி எல்லாருமே சேர்ந்து ஊற்றணும் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா வளர்ந்து வரும். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஊண்டுவாங்க. கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் 3 நாள், 5 நாள், 7 நாள் இந்த மாதிரி ஒத்தப்பட்டியில் கணக்கு பண்ணி வந்துட்டு இதை வந்து கலட்டிடுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சிறப்பாக வந்து இனிதே முடிந்து விட்டது. இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.